இன்னும் போடவே இல்லை அதுக்குள்ளே கத்திக்கிட்டே இருக்கேன். என்னடி உங்க ரியாக்ஷன்? இன்னும் போடவே இல்லை அதுக்குள்ளே போடுற நேரம் ஏன் நீங்க சத்தப்படாதீங்க பிள்ளை அமைதி. எப்பா நீ எக்கோ அப்படியா எப்படி எக்கோ கொடுக்குறீங்க? நான் போட போகிறதுக்கு எக்கோ போயிடுச்சா போயிருச்சா? என்னடா லைட்டா வச்சதுக்கே வலிக்குதுங்களா? ஏமா லைட்டா உள்ள போச்சா இல்லையாம்மா? விடவே இல்லை இப்ப இன்னொன்று செய்யுமா? மேல வலி இருக்க கூடாது. லைட்டா என்ன கொடுக்கணுமா? அப்ப என்ன பண்ண லபக்கம் உள்ள வயிறுல ஆயிட்டானா? நீ இப்படி இப்ப எத்தனை தண்டியா வச்சிருந்தா நான் எப்படி நடக்கிறது? இந்த மாதிரி எவ்வளவு பெருசா இருந்தாலும் உள்ள நுழைச்சிருவோமா? ஏமா நான் வீட்டுக்கு மேல நடக்குது நீ ஏமா கவலைப்படுற? ஏமா நீ பெருசா வச்சிருந்தா நானுமா அட கிழிச்சு விட்டா அப்புறம் லைட்டா டேப் வச்சு ஒட்டிட்டு பேசாம இரு. லைட்டா போதா பாதி நேரத்துக்கு போச்சா இல்லையா? முழுசா போச்சா இல்லையா? வேற ஏன் இருமாமா வச்சிருக்கேன் வேற ஐட்டாச்சு உட்காரு பயப்படாத. இதுக்கெல்லாம் பெரும்போட ஐட்டத்தான சுத்தப்படுறாரு சின்ன ஐட்டத்தான சுத்தப்படுறாரு. வேண்டா தக்காளி காலில் மாட்டாது இதுக்கெல்லாம் பெருசா உள்ளதல்ல. இப்ப பாரு லோகத்துக்கு போகுமே உனக்கு தட்டையில மாட்டான்னு தெரியும். மாட்டிச்சா லோகத்துக்குள்ள போயிருச்சா? அதை விடுப்பா. இது என்ன தெரியுமா? இல்ல அப்புறம் குறைக்கலாம் பேசாம இருந்தேன். இது என்ன ஐட்டம் தெரியாது? நல்லா பாரு. நெக்லஸ் கிடையாது. சின்ன பிள்ளைங்கள பொம்பளை பிள்ளைங்களை கட்டி விடுவாங்கல்ல அரைமுடி. அரைமுடியத்தான் ஒரு நாய் கப்பிக்கிட்டு போக தெரிஞ்சிச்சு. ஏன் சின்ன பிள்ளைலாம் கூட பெரிய போடக்கூடாதா? முதல்ல ஆமா உனக்கு அப்புறம் போட்டு விட்டேன். இருமாப்ல இருங்க அப்புறம் என்ன போட வர மாதிரி நீங்க கத்துற அந்த பிள்ளைங்க போடாம போயிருச்சு பாத்தீங்களா? சின்ன ஐட்டமா மாட்டி பெரிய ஐட்டமா தூக்கி மாட்டி விட வேண்டியதா இருக்கு. என்ன இருந்தாலும் அப்புறம் போட்டுக்க போடுற பத்தி பிரச்சனை இல்லை. காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்பு. இங்கே காஞ்சனா நிறுத்தி கொண்டிருக்கிற ஜெயப்பிரியா ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ள நீங்க ஒரு பிளேன் கிஸ் கொடு. அப்படி கொடுமாமா அப்படி கொடு. என்ன வாயை நக்கிட்டு இருக்க? அப்படி கொடு. யார் மாதிரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
ஒரு சாவி ஒண்ணு கீழே கிடக்குது. டிவிஎஸ் எக்ஸல் வண்டி சாவி. வண்டியை கொடுத்துட்டு நீங்க சாவியை வாங்கிட்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இல்ல பாப்பா, இன்னைக்கு டிஸ்கவரி சேனல்ல ஒரு விலங்கு இப்படித்தான் நடந்தது. விஜய் அவர் போட்ட பாட்டு, அண்ணனுக்கு போட்ட பாட்டுலாம் எப்படிமா பாட்டு போடுவாங்க, நல்லா சூப்பரா போடுவாங்க. அப்பா போட்ட பாட்டுலாம் மச்சான் பேரு மதுரை இது எப்படி கேட்க எல்லாருக்கும் புரியுது. இப்போ நம்ம இளைய ஐயா போடுற பாட்டு அந்த பாட்டு அப்படிதான் வரும். நம்மளுக்கு பாடல் வரையும் தெரியல. ஆனா நம்ம தலைக்கு எப்படிமா போட்டாங்க, போட்டது பயங்கரமா போட்டாங்க. கண்ணால கண்ணே கண்ணால கண்ணே இந்த ஆண்டுக்கு எல்லாருக்கும் ரொம்ப மனசுல பிடிக்கிற மனசுல பதிஞ்ச பாட்டு அந்த ஒரு பாட்டு தான் எல்லாருக்குமே. மரணா மாசி மரணா ஒரு சின்ன பைப்பை கேட்க பிடிக்கிறது இல்லை. எனக்கு கேட்ச் குடிக்க தெரியாது, போட முடியாது. எல்லாம் கொண்டு நான் இந்தியா டீம்ல எப்படி நான் சேர்க்கிறது? இந்தியா டீம்னா அச்சத்துக்கு தல
பெரிய எச்சடி பூத்தா இருப்பா அவளை இருக்கு. நான் அட்வான்ஸ் போட்டது யாரு எழுதிட்டு அட்வான்ஸ் போட்டதா? எனக்கு ஆட்டம் மறந்து என்ன பார்த்துட்டு இழுக்குது. எதுவும் தூக்காதம்மா, நல்லாவே ஆடுற, நல்லாவே பாடுற. ஆஹா இல்ல நான் முக்கிற நேரம் நீ எக்கா போட்டுட்டு இருக்க. நான் வேலையே செய்யல, வேலை செஞ்ச மாதிரியே அதை காமிக்கிறியா? பிடிக்க நம்ம குழப்பம் வீட்டுல போயிட்டு இருக்கு. அங்கேயும் எக்கோ தான். ஆமா குசும்புல அது கேட்டு நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க. நான் உங்களோட நட்பா இருக்கலாம் ஆசைப்படுறேன். என்னோடவா? ஆமா. நீங்களா? ஆமா. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? இவ்வளவு தூரம் தள்ளி நின்று தான் நீங்க என்கிட்ட பேசணும். ஏன்னா என்னோட கற்பை நான் கட்டிக்க போற கணவனுக்காக பாதுகாத்து வச்சிருக்கேன். தப்பி தவறி கூட அதை இழக்க மாட்டேன். அப்படின்னா உங்களோட நட்பு வச்சுக்கிறேன். அப்படிங்களா? உங்களுடைய நட்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கீங்க. அதே மாதிரி நானும் ஒரு கண்டிஷன் போடுவேன். என்ன கண்டிஷன்? என் காசு பணத்தை நான் உங்களுக்கு செலவு பண்ண மாட்டேன். ஏன்? நான் கட்டிட்டு போற மனைவிக்காண்டி அதை நான் சேமிச்சு வச்சிருக்கேன். இதுதான் என்னோட கண்டிஷன். ராஜு, மச்சான் நீ செல்ல பண்ணி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டடி. நீ அதெல்லாம் காசை செலவு பண்ண தங்க பிள்ளை. செல்ல பண்ணில. கருப்புல ஒரு பருப்புல எனக்கு தெரியுமிடி. காசு செலவு பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கருப்புல ஒரு பருப்புல நீ எது வேணாலும் செய்யடாவா? ஏய் நீ யாரு என்னன்னு எனக்கு தெரிய வாய்க்க போகுது. ஆமா காதல். சொல்லுங்க ராஜா, சொல்லுங்க. இன்னைக்கு ராஜா பேரு ஜெயில அன்னையில இருந்து வெறும் படையோட தான் தெரியும். தேர்ப்படை, காலம்படை, குதிரைப்படை. அந்த படையில காலு கீழே பெரும் படையாத்தான் இருக்கு. ராத்திரில வெண்டு அடிச்சு பெரும் சொல்லி சிறகாத்து இருக்கும் போல இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, காதல் வந்துச்சுல. ஆமா டக்கு டக்குன்னு காதல் பண்ணுங்க.
உன் சொந்தக்காரன் மாமி மத்தியிலாம் தெரியாம என் காதல சொல்லவா? என் பங்காளிகளுக்கெல்லாம் தெரியாம மறைமுகமா என் காதல சொன்னா எப்படி சொல்லுவேன்? நான் ஒரு அரசியல்வாதியா இருந்தேன்னு வச்சுக்க, என் காதல எப்படி சொல்லுவேன்? தொகுதியில என் வேட்பாளரை நிக்க வைக்கலாம்னு பாக்குறேன். அப்ப நான் சுயேட்சாவே நின்று டெபாசிட்டை இழந்துடுறேன். தொகுதியில ஒரே கலவரமா இருக்கான். தொகுதி கொந்தளிப்பா இருக்க முடியாது. எவனோ கொளுத்து விட்டு போயிட்டாங்க. கொளுத்துனாலே தெரியல. ஆமா காதல் வாய மூடுமாமா. இல்ல என் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இருக்கா, அப்ப என் மருமையை மோரைய பாரு. காதல் எப்படிப்பட்ட காதல் சொல்லவா? சொல்றேன் கேளுங்க. மணக்குடி ஸ்ரீ அம்பாள் சித்திரை படைப்பு உற்சவத்தை முன்னிட்டு கிராமக்காரர்கள் நடத்தப்படும் நாடகம் வருகின்ற சித்திரை மாதம் 17ஆம் தேதி 30/4/2019 செவ்வாய்க்கிழமை அன்று அம்பாளுக்கு படைப்பு நடைபெறும். சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2019 புதன்கிழமை என்று பள்ளி திருமண நாடகம் நடைபெறும். ஆட்டூர் ஆறுமுகர்கள் மேலன் ஒருத்தராகவும், லட்சுமி அவர்கள் வெளியாகவும், ரவிபிரசாத் அவர்கள் ஆர்வமாகவும், சக்திபூர்வன் அவர்கள் பப்பனாகவும், ரஞ்சிதா அவர்கள் டான்ஸாகவும், உதயகுமார் அவர்கள் அர்மணியமாகவும், புத்ராஜ் அவர்கள் மிருதகமாகவும், ஸ்டார் பிரியமணி அவர்கள் ஆர்வமாகவும், நகர்மணத்தைச் சேர்ந்த கண்ணன் அவர்கள் தாளமாக நடித்துள்ளனர். அனைவரும் வந்து இந்த நாடகத்தினை கண்டிருக்குமாறு உங்களை அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறார். நன்றி, நன்றி, வணக்கம். காதல் இதயம் ஒரு கோவில், அது உதயம் ஒரு பாடல், அது வாழும் இசையே மழலா நாளே வங்காள கடலே எதுவும் நாட்ட விடலே மகளே நாம் காலைகளே என மாமா குஞ்சி மாமா கம்மா வங்காள கடலே உன்னாத விடலே மகளே மகளே காய்கறிகள்